சண்டே ஈவினிங் எனக்கு 1 kgல ப்ளூபெர்ரி ஃப்ளேவரில் பர்த்டே கேக் ஆர்டர் இருந்தது. ஸ்பாஞ்செல்லாம் ரெடி பண்ணி லேயர் கட் பண்ணி ஐசிங் பண்ணி அதை க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் கேக்கில் டெக்கரேஷன் பண்ணோம். அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். மண்டே மார்னிங் தீக்ஷுக்குட்டியோட லஞ்ச் பாக்ஸ்க்கு சப்பாத்தியும் வெஜிடபிள் கிரேவியும் கேட்டிருந்தேன். அவளுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சப்பாத்தி போடும்போது எப்பயுமே இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி போட்டிங்க அப்படின்னா பூரி மாதிரி அப்படியே எலும்பி வரும். சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ட்ராப் கூட ஆயில் விட வேணாம். ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்கூலில் இருந்து வந்த உடனே 2 பேருக்குமே கேரட் ஜூஸ் தான் போட்டு கொடுத்தேன். என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கேரட் ஜூஸ் அப்படியே ஆரஞ்சு ஜூஸ் டேஸ்ட்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு கேரட்டை நல்லா க்ளீன் பண்ணி அதை கட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதுலேயே ஒரு 1/2 லெமனை புளிஞ்சு விட்டுட்டு ஒரு 2-3 ஸ்பூன் தேன் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட தேன் காலி ஆயிடுச்சு, இல்லைன்னா நானுமே தேன் தான் ஆட் பண்ணுவேன். சூப்பரான ஹெல்தியான ஒரு கேரட் ஜூஸ் ரெடி. இந்த வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். குழந்தைங்க அழகாக க்ளீன் பண்ணி கவர்க்குள்ளே போட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.